வெல்கம் டு சாரவின் சமையல். இன்றைக்கி மலை நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஜூஸுங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் ஒரு 15 நெல்லிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். இதை இப்போ கொட்டை இல்லாமல் பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நெல்லிக்கனியை நல்லா தூளாக கட் பண்ணிக்கோங்க, கொட்டை இல்லாமல். நெல்லிக்காவை நல்லா சுத்தமாக கழுவி நான் தூளாக கட் பண்ணி மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நாம் ஒரு 1/4 சிட்டிகை உப்பு, அதுபோல் சுகர் 1 டீஸ்பூன் 2 பாருங்க, சுகர் போட்டுட்டு அது கூட 1/2 சொம்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது பாருங்கள், இப்போ நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே டேரெக்டாகவும் குடிக்கலாங்க. பெரியவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வடிகட்டி கொடுத்திங்கன்னா அவங்க நல்லா குடிச்சுக்குவாங்க. நம்ம பெரியவங்க அப்படியே நீங்கள் குடிச்சுக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இதை இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றி இது கூட 2 புதினா கையில் பிச்சு அந்த தண்டு இல்லாமல் இலையை மட்டும் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சுவையான சத்தான மலை நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இப்போது நீங்களும் இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.